வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட ஃபாதர் ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் பத்திரத்திற்கு அதிரடியாக உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இதை முதற்கட்டம்? ஒரு தீர்ப்பினை ஓரளவுக்கு சரியாக உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இதற்கு முன்பு 2 முக்கியமான தீர்ப்புகளில் ஒட்டுமொத்த நாடும் உலகம் முழுவதும் ஒரு ஜனநாயக அரசியலை நேசிக்கிறவர்களும் தலை குனிகின்ற அளவுக்கு தான் இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை தந்தது. அது அயோத்தி பிரச்சனையாக இருக்கட்டும், 370 ரத்து செய்யப்பட்டதாக காஷ்மீர் சிறப்பு தொகுதி, இரண்டுமே உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்ப்புகளை தான் தந்தது. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிற முடிவு என்பது அடிப்படையில் ஒரு இந்த குட் கவர்னன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த குட் கவர்னன்ஸுக்கு பக்கமாக கொஞ்சம் நிற்கணுங்கிற ஒரு அக்கறை உச்சநீதிமன்றத்திற்கு இருப்பது போல தெரிகிறது. அதுவும் ஒருமித்த கருத்தாகவே 2 தீர்ப்புகள் எழுதப்பட்டாலும் ஒருமித்த கருத்தாகவே 5 நீதியரசர்களும் கருத்து சொல்லியிருப்பதும் வரவேற்கத்தக்கது. இது ஆக்சுவலி 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு வழக்கு முறை. இதில் எப்போவுமே ஒரு அயோக்கியத்தனத்தை செய்துட்டு அதை ரொம்ப யோக்கியத்தனமான ஒரு முயற்சி மாதிரி காட்டுறதில்ல. அந்த செப்படி வித்தையில் பிஜேபி நீங்கள் அடிக்கவே முடியாது. எது கொண்டு வந்தாங்கன்னா, நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவது இன்னும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் 2018 இந்த ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட் இஷ்யூ பண்ணோம். அந்த பாண்டை யார் நீங்கள் டொனேட் பண்ண விரும்புனீங்கன்னா ஒரு கட்சியினுடைய சார்பில் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை ஐடியிலலாம் டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்பர் 1. நம்பர் 2, நீ வெளிப்படைத்தன்மை யாரும் இதை ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு கீழே வராது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த நிறுவனம், எந்த தனிநபர், எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறார் என்பதெல்லாம் ரகசியமாக காக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு கொண்டு வந்தாங்க. இப்போ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, நாளைக்கானாலும் சரி, இன்றைக்கு வழங்கப்படக்கூடிய நன்கொடைகளுக்கு எக்காலத்திலும் பாதுகாப்பு அந்த நிறுவனத்துக்கு வழங்குவது என்பது தான். நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாறி வந்து விட்டால் அது விசாரணைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஏற்பாட்டை கொண்டு வந்தார்கள். ஸோ இதனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு முழுமையான கணக்கு இல்லை. ஆனால் பாராளுமன்றத்திலேயே தரப்பட்ட தரவுகளின்படி 2019 தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 16,000 கோடி ரூபாய் நன்கொடை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாக வழங்கப்பட்டிருக்குது. இந்த 16,000 கோடியில் யாருக்கு அதிகமாக கிடைச்சிருக்கோ உறுதியாக ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ இது துல்லியமான தரவுகள் வரல. ஆனால் வந்ததில் ஒரு 60-65%, ஒரு சிலர் 57% என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய கணக்குப்படி ஒரு 60-65% பிஜேபிக்கு தான் உறுதியாக வந்திருக்கணும். ஆனால் எல்லா கட்சிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்குது. அதிமுகவுக்கும் வந்திருக்குது, திரிணாமுல் காங்கிரஸுக்கு, எல்லா கட்சிக்கும் போயிருக்குது. பட் ஏனைய கட்சிகள் வாங்கியதை விட இவர்கள் ஒரு 20 மடங்கு அதிகமாக வாங்கியிருப்பார்கள். அவ்வகையில் அவங்களோட அந்த முகத்திரை கழிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் இது எந்த ஒரு நன்கொடையாக இருந்தாலும் அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அடிப்படையை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் நன்கொடை கொடுக்கறது சும்மா ஒன்றும் உங்கள் தாராள மனதனால் கொடுக்க மாட்டீங்க. குவிட் ப்ரோ கோன்னு சொல்லுவாங்க. ஒன்றேல் செய்த தவறுக்கு பரிகாரம் தேடுவதற்காக நீங்கள் பணம் கொடுப்பீர்கள், அல்லது புதிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்கிறது, இன்று இல்லாவிட்டாலும் நாளை அந்த தேவையை அரசியல் கட்சிகள் நமக்கு நிறைவேற்றும் என்கின்ற எதிர்பார்ப்பினுடைய அடிப்படையில் கொடுப்பீர்கள் என்ற வகையில் யார் என்ன கொடுக்கிறீர்கள் என்பதை அறிய வேண்டும் என்பதையும், கணக்கின்றி நீங்கள் கொடுக்க முடியாது. முன்பு ஒரு சட்டம் இருந்தது, ஒரு நிறுவனம் என்றால் அது தன்னுடைய வருமானத்தில் 7 நிகர வருமானம், அதில் 7.5% தான் அதிகபட்சமாக நீங்கள் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு இது இருந்தது.
அந்த அடிப்படைகளையும் உச்சநீதிமன்றம் இப்பொழுது மீட்டெடுத்திருக்கு. தீர்ப்புல வேற எதுவும் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல, இல்லை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வாங்கப்பட்ட பணத்தை என்ன செய்ய வேணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. வாங்கப்பட்டது, ஆமாம், வாங்கப்பட்டது செலவழிக்கப்பட்டது, அப்படித்தான். 15 நாள் இப்போ இஷ்யூ பண்ணி ஒரு 15 நாளுக்குள்ளே அதை அன்கேஷ் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பாண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு முழுமைத்தன்மை கொண்ட தீர்ப்பாக நம்ம இதை பார்க்க முடியாது. இதனால் வந்து தேர்தலில் இப்படி நன்கொடை பணம் இல்லாமல் போகிறதா என்றால் உறுதியாக அதுவும் நடக்க போகிறதில்லை. ஏதோ ஒரு வழியில் அரசியல் கட்சிகள் பெரிய நிறுவனங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றன. இதுவரைக்கும் பாண்டில் சட்டப்பூர்வமாக கொடுத்தவங்களுக்கு சிக்கல் வராதபடி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இன்னும் என்ன சிக்கல் அப்படின்னா, கேஷ் ஒரு அளவுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாது. அது இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபருங்கிற முறை வந்த பிறகு பெரும் பணத்தை வங்கி அல்லது கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு கையாள்வது என்பது எளிதான இது அல்ல. ஆனாலும் அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு வழியில் அந்த தனிநபர்களிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் பணத்தை பெற்றுக்கொள்கிற வழியை அவர்கள் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். அதனால் இதனால் ஒன்றும் தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய பெரும் பணமும் ஊழலும் ஒழிந்துவிடும் என்று நான் நம்பவில்லை. பெரிய அரசியலமைப்பு சட்ட முறைகேட்டிலேயே ஈடுபட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பிஜேபி பண்ணிடுறது, அது இன்னைக்கு தோற்று போச்சு, இது பெரிய அடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், இதில் என்னென்னா எலெக்ஷன் டைம் இல்லையோ அவங்களுக்கு இப்போது இது வந்து இதுவரை கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய கணக்குகள் தான் வந்திருக்கிறது. இந்த தேர்தலுக்காக என்று அவங்க ஒரு பெரிய கணக்கு வச்சுருப்பாங்க. அதானி குழுமம், அம்பானி குழுமம், இப்படி பல குழுமங்களிடம் ஒரு பெரிய பணத்தை இந்த பாண்ட்ஸ் வழியாக கொண்டு வரலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கணக்கை வைத்திருப்பார்கள் அல்லவா. அதுக்கு மேலேயே பணம் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அதனால் அவங்களுக்கு பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தங்குதடையின்றி தாராளமாக இந்த தேர்தலை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவிலான 10,000 கோடி ரூபாய் வசூலித்து திரட்டலாம் என்று ஒரு கணக்கு வைத்திருந்திருப்பார்கள். அது ஒரு சின்ன சறுக்கல் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை. ஏனைய கட்சிகளுக்கும் கூட இது சங்கடம் தான். அவங்களும் ஏதோ ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த நெல்லுக்கு இறைத்தது கொஞ்சம் புல்லுக்கும் போல் அவங்களுக்கு பெரிய மகாநதி ஓடும் என்றால் இவங்களுக்கு ஒரு சின்ன அருவியாவது சிற்றோடையாவது வராதான்ங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது வரும், வராமல் போகாது. இருந்தாலும் இந்த எப்படி அதை வந்து ஒரு கேஷாக கொண்டு வர்றது, ஒரு அளவுக்கு மேலே கொடுக்க முடியாதுங்கிறலாம் உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். நேற்று இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 210 கோடி ஒரு வருமான வரியை 2018ஆம் ஆண்டு ஒரு 40 நாள் லேட்டாக செலுத்திட்டாங்கன்னா அதுக்காக 210 கோடி ஃபைன் போட்டு அவங்களுடைய வங்கி கணக்கு மொத்தத்தையும் முடக்கியிருக்காங்க. இப்போ தற்காலிகமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாதிரி செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த எதிர்கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி அரசு கையாளுகின்ற விதம் என்பது அவர்களுடைய தன்னம்பிக்கையை காட்டவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. இவங்க வந்து 400 தொகுதியை வென்று விடுவோம், நாங்கள் தனியாகவே 330 தொகுதியை வென்று விடுவோம்லாம் சொல்கிறாங்கல்ல. அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறவங்க ஏன் எதிர்கட்சிகளை இப்படி உடைக்கணும்? இப்போது மகாராஷ்டிராவில் போய் நீங்கள் உடைக்கிறீங்க, சரத்பவார் அவர்களினுடைய என்சிபியை உடைக்கிறீங்க, பீகாரில் போய் இருக்கிற கூட்டணியை நீங்கள் உடைக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கூட்டணியை உடைக்கணும், மற்ற கட்சியிலேருந்து ஆட்களை கொண்டு வரணும், அதை கூட வந்து ஒரு வகையான ஒரு அருவருக்கத்தக்க வகையில் செய்கிறீர்கள் என்றால் இது உங்கள் தன்னம்பிக்கையோ அல்லது ஏன் ஆணவத்தையோ கூட வெளிப்படுத்துவதல்ல. என்னை பொறுத்தவரை உங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறது. அச்சத்தையும் கடந்த ஒரு பீதியைத்தான், அவ்வளோ பீதியாக இருக்கிறீங்கன்னு நமக்கு யோசிக்க தோணுது. அப்படி பார்க்குறப்ப தான் இவங்க இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே வந்து ஆங்கில ஊடகங்களும் சரி வெகுஜன ஊடகங்கள் 98% உயர் சாதியத்தினுடைய பிடியில் இருக்கிறது. உயர் சாதியம் என்பது இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஆகத்தான் இருக்கிறது. அப்போது அவங்க வந்து ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணி, பிஜேபி அவங்கள அசைக்க முடியாது, இந்தியா பிளாக் முடிஞ்சு போச்சு, இங்கே எல்லாம் ஒன்றும் யாரும் தாக்கு பிடிக்க முடியாது, பிஜேபி தான் வந்து எல்லா இடத்துலையும் நம்பர் 1 நிற்குது. பட் தட்ஸ் நாட் த ஃபேக்ட் இல்லையா? இப்போது கேரளாவில் அவங்க நம்பர் 1 இருக்காங்க, டெஃபினட்டாக இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க நம்பர் 1 இருக்கிறாங்க, கர்நாடகாவில் நம்பர் 1 இருக்கிறாங்க இல்லை, தெலுங்கானாவில் நம்பர் 1 இருக்காங்களா இல்லை, ஆந்திராவில் அவங்க நம்பர் 1 இருக்காங்களா இல்லை, ஒரிசாவில் அவங்க நம்பர் 1 இருக்காங்களா இல்லை, அல்லது பஞ்சாபில் வந்து அவங்க நம்பர் 4 தான் இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க.
நம்பர் 2, 3ல் கூட அவங்க இல்லை. மேகாலயாவில் இருக்காங்களா? இல்லை. சத்தீஸ்கரில் இப்போ தான் அவங்க ஜெயித்திருக்காங்க. நான் கடந்த பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கேயும் இல்லை. அல்லது மேற்கு வங்கத்தில் அவர்கள் 1வது இடத்துல இருக்காங்களா? ஸோ இந்தியாவில் அந்த ஹிந்தி பெல்ட்டை தவிர, அந்த ஹிந்தி பெல்ட்லேயும் கடந்த இப்போது 2014 என்பது வேறு. 2014 அவர் ஏதோ இந்த பூமியில் ஒரு சொர்க்கலோகத்தை உருவாக்குவது போல அவர் ஒரு கனவை கொண்டு வைத்தார். இப்போது இந்த பல ஒரு 2G போன்ற ஊழலும் வந்து அது ஏதோ ஒரு உலகத்திலேயே இல்லாத ஊழல் என்பதாக மக்கள் மனதில் கொண்டு விதைக்கப்பட்டு ஒரு பெரிய வெற்றி சாத்தியமாயிற்று. 15 லட்சம்லாம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொன்னாங்க. 2019 அந்த புல்வாமா தாக்குதலை எல்லாம் வச்சு ஒரு அப்படித்தான் அவங்க ஜெயித்தாங்களே தவிர, அவங்களுடைய அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல, எலெக்ஷன் இந்த பரீட்சை எழுதி உண்மையிலேயே முறைப்படி பேப்பர் திருத்தி பாஸ் பண்ணி வந்ததில்லை. அதுவும் ஒரு மோசடி தேர்தல் தான். ஒரு தேர்தல் வெற்றிக்காக பெரும்பாலும் நமது இராணுவ வீரர்களை காவு கொடுத்து தான் அந்த வெற்றி வந்ததோ என்று ஐயப்படுகின்ற அளவுக்கு தான் அந்த வெற்றி அமைந்தது. இப்போ 24ல் இதே ஹிந்தி பெல்ட்டில் ராமர் கோவிலுக்காகவும் மதவெறியிலும் ஓட்டு போட்டாலும் கூட ஒரு தொகுதி மக்கள் என்னையா இந்த ஆள் சொன்னதை செய்தாரா அப்படிங்கிற கேள்வி கேட்காமலா இருப்பாங்க? கேட்பாங்க இல்லையா? ஆடட் டு தட் நீங்கள் இத்தனை மாநிலங்களில் நீங்கள் 2வது இடத்துல கூட இல்லைங்கிறப்போ எப்படி 400 தொகுதியெல்லாம் சொல்ல முடியும்? இது பொய், அப்பட்டமான ஒரு பொய், மக்களை வந்து ஒரு திகைப்பூட்டுகின்ற ஒன்று. தேர்ஃபோர் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளின்படி இந்தியாவினுடைய உளவுத்துறைகளே ஒன்றிய அரசுக்கு அறிக்கை கொடுத்திருப்பதாக, என்ன ஒன்றிய அரசுக்கு என்றால் பிஜேபிக்கு தான் 240 தொகுதிக்கு மேலே நீங்கள் தனியாக வர முடியாது அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுத்திருப்பதாகவும், அந்த அறிக்கைக்கு பிறகு இவர்கள் மிகவும் பீதி அடைந்திருப்பதாகவும், அச்சம் கூட இல்லை. அந்த பீதியினுடைய வெளிப்பாடு தான் காங்கிரஸ் கட்சி உடைப்பது, ஏனைய வலுவான எதிர்கட்சிகள் எல்லாம் உடைப்பது, இடிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஏவி விட்டு பிரச்சனை பண்ணுறது. இப்போ என்ன தேவை இருக்குது? எனக்கு அரசியல் கட்சிகளுக்கான நன்கொடைகளுக்கு ஏன் இன்கம் டேக்ஸ் போடணும்னு எனக்கு தெரியல. அது அவசியம் இல்லை. அது உண்மையிலேயே அரசியல் பணிகள் வந்து ஓரளவுக்கு சரியாக நடக்கணும். இன்றைக்கி எலெக்ஷன் இட்செல்ஃப் ஹஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ் அஃபேர். ஸோ அவங்களுக்கு ஒரு டொனேஷன் கிடைக்குதுன்னா அதுக்கு மேலே எதுக்கு இன்கம் டேக்ஸ் போடணும்? மை வியூ இஸ் அது தேவையில்லை. அதுக்கும் நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் இது கட்டலை, இந்த கட்டலை, அது கட்டலை அப்படின்னு அக்கௌண்ட்ஸே முடக்க போகிறதுங்கிறது அவங்களுடைய ஒரு அதீத அச்சத்தினுடைய பீதியினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த தேர்தல் பத்திர விவகாரம் இதில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு எதுவும் தேர்தலில் பாஜகவுக்கு ஸ்ட்ரகிளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஒரு மிடில் கிளாஸுக்குள்ள வந்து ஒரு சின்ன இம்பேக்டை உருவாக்கும், நம்பர் 1. 2வது, இப்போது தேர்தல் நேரத்தில் பெரும் பணம் உள்ளே கொண்டு வரலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அது கொஞ்சம் அதனால் ஒன்றும் அவர்களுக்கு பண விஷயத்தில் கலைத்து போகிற ஒரு கட்சி ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 10 தேர்தலை எதிர்கொள்கிற அளவுக்கு பணம் அவர்கள் கொள்ளையடித்து நன்றாகவே தேக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் அது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. ஒரு சின்ன இது சுப்ரீம் கோர்ட் எதிராக சொல்லுதுங்கிறது இது வரைக்கும் எதிராக சொல்லலை, இப்போ எதிராக சொல்லுது. இனி எலெக்ஷனுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாவது சொல்லிவிடுமோங்கிற ஒரு அச்சம் கவனம் வரும் இல்லைங்களா? அது ஒன்று தான் கெயினாக பார்க்குறேனே தவிர இதனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் மாற்று மனநிலை வந்துவிடும் என்று நான் நினைக்கல. மாற்று மனநிலை அடிநிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, ஆணவம். இப்போது நேற்றைக்கு கூட எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், அவர் ஒரு ஆழ்ந்த இந்து சமய பற்றாளர், தீவிரவாதி, ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி கிடையாது, தீவிரவாதி பயங்கரவாதி 2க்கு இடையில சொல்லலாம் அவங்கள. ஸோ அவரே சொன்னார், எங்கள் இந்து மதத்தை நேசிக்கிற பலருக்கு இந்த ராமர் கோயிலில் அவர் நடந்துகிட்டது பிடிக்கல, முறையான விதத்தில் சங்கராச்சாரியர்களை அழைத்தோ அல்லது அதற்கென்று ஒரு திருநிலை செய்தல் என்று ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆலயத்தை அர்ச்சித்து திருநிலை செய்தல் என்பது இட் இஸ் அ ப்ரீஸ்ட்லி ஃபங்க்ஷன். பேசிக்கலி இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அது ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல. இப்போ இவரே வந்து மொத்த சங்கராச்சாரியார்களுக்கும் சங்கராச்சாரியர் ஆகிட்டார்ல அன்னைக்கு. அப்போது என்னடா இது இவ்வளவு பல்லாயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட சங்கர மடங்கள் பல இருக்கின்றன. அந்த சங்கர மடங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட்டு இவரே ஒரு முதன்மை சங்கராச்சாரியார் ஆகிறார். பார்த்தீங்களா? இவர் தான் நாட்டின் அதிபர், இவர் தான் நாட்டின் பிரதமர்,
இவர் தான் நாட்டினுடைய போப்பாண்டவர் இந்து மதத்துக்கு ஒரு போப்பாண்டவர் போகிறான்னு அவரே ஆகிறாருல்ல. அதை வந்து நிறைய இந்துக்கள் ரசிக்கலை, உண்மையான இந்துக்கள் ரசிக்கலை. இது ஒன்று. ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளேயே இப்போ கருத்து ரெண்டாக பிளவுபட்டிருக்கிறதா எனக்கு செய்திகள் கிடைக்குது. ஏன்னா இது வரைக்கும் பிஜேபியை தான் இந்த ஆள் மொத்த குத்தகைக்கு இல்லை, மொத்த கண்ட்ரோல் கொண்டு வந்தார். இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இவர் ஆர்எஸ்எஸ்ஸையும் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவார். அதை நிறைய பேர் பிடிக்கல. ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே இந்த ரெண்டு பேரையும், அமித்ஷாவையும் இவரையும் விட்டிங்கன்னா எப்படி இவங்க கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க ஆர்கனைசேஷனுங்கிற ஆர்எஸ்எஸ்ஸையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதனால் இந்த ஆளில் ஜெயிக்க வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்கிறதாவும் நான் கேள்விப்படுறேன். ஸோ இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, எல்லா தர்மங்களும் தோற்று போகிற போது இயற்கை தானாக இறங்கி வரும், இறைவன் இறங்கி வருவான். இந்த தேர்தல் அவங்களுக்கு எளிதான தேர்தலாகலாம் இருக்காது. நீங்கள் கேட்கல, ஐயோ அங்கே அவ்வளோ பாப்புலராக இருக்காங்க, 5 மாநிலத்தில் ஜெயித்துட்டாங்க, எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து இந்த இவிஎம், அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசலாம் தெளிவாக. இது ஓட்டிங் மெஷின் மட்டும் கரெக்டாக கையாண்டாங்கன்னா இவங்க 240க்கு மேலெல்லாம் வர முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த தீர்ப்பை வைத்து சில சந்தேகத்தை கிளப்புறாங்க. டெல்லியில் விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் ஒரு 15 நாள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸோ செய்தியை திசை திருப்புற மாதிரி ஒரு முயற்சி அப்படின்னு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த தீர்ப்பினாலேயே நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, இந்த தீர்ப்பினாலேயே நான் உச்சநீதிமன்றத்தை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆர்டிகிள் 370 காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு தகுதி தரப்பட்ட அந்த உத்தரவு சரி என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. இதை மேலே ஒரு ட்ராவர்சிட்டி ஆஃப் ஒரு பெர்வர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது. ரொம்ப ரொம்ப கேவலமான, மகா கேவலமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப கேவலமான ஜட்ஜ்மெண்ட். இதை தெரிஞ்சே தான் சொல்கிறேன். நான் வந்து அதில் இப்போ சுப்ரீம் கோர்ட் அவமரியாதைன்னு வந்தால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிறேன்னா சொல்கிறேன். மகா கேவலமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ அவ்வளவு கேவலமாக ஜட்ஜ்மெண்ட் சொன்னவங்க இதில் ஏதோ இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக வந்து நிற்கிறாங்கன்னு மட்டுமே நம்ப முடியலை. அதனால் அப்படி ஒரு வியூ இருந்தால் அந்த வியூ, தேர் இஸ் அ வியூ. ஐம் நாட் சேயிங் தட்ஸ் அ ஃபேக்ட். இப்போ எப்படி நான் இது வந்து ஆர்டிகிள் 370 அந்த ரத்து செய்யப்பட்டதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றத்தின் செயல் மகா கேவலமானது என்று சொல்கிறேனோ, அந்த உறுதியோடு நான் இதை சொல்லலை. தேர் இஸ் அ வியூ, எஸ். இந்த வியூ வந்து சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், தொகுதி மறுவரையறை, இதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சரியா, அதாவது போதாதுங்கிற இவங்க வந்து தீர்மானம் போடுறதோட நிற்கிறாங்க. எனக்கு அதான் இவங்களை பிடிக்கல. தீர்மானம் போடுறது இப்போ அது உங்களோட கொள்கை நிலைப்பாடு. இப்போ இதில் இன்னொன்று சொல்கிறாங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் இதை எடுக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலையும் தொகுதிகள் குறையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு குறையக்கூடாதுங்கிறது ஒரு ஃபைட்டு, முக்கியமான ஃபைட்டு. உத்தரப்பிரதேசத்துக்கு நான் அந்த ஆக்சுவல் டேட்டா வச்சுட்டு பேசணும் இன்றைக்கி இல்லை, அவங்களுக்கு கண்ணா பின்னான்னு ஏறப்போகுது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், யாரெல்லாம் வந்து ஒழுங்கான வளர்ச்சி பாதையில் செல்லவில்லையோ, கல்வியெல்லாம் கவனிக்கவில்லையோ, சமூக நீதி அரசியல் கொண்டு வரவில்லையோ, எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதுக்காக அவங்க வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் 800 சீட்டு புதிய பார்லிமெண்ட்டில் போட்டிருக்காங்களே, எதுக்காக? நம்ம நிரந்தரமாக வடநாட்டானுக்கு நம்ம இங்கே வந்து அவங்க ஏகாதிபத்தியத்துக்குள்ளே இருக்க போகிறோமா? அதான கேள்வி. இன்னைக்கே கூட வந்து நீங்கள் திரும்ப வந்து ஒரு பெரிய விடுதலை போராட்டம் வந்து தேவைப்படுது. அது இந்தியாவை உடைப்பதற்கான விடுதலை போராட்டம் அல்ல, இது பலவேறு தேசிய இனங்களினுடைய ஒரு கூட்டமைப்பு. அந்த பலவேறு தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு ஏனைய மொழிகளை எல்லாம் ஒரு சும்மா ஓகே, நீங்களும் தமிழுக்காக நீங்கள் பண்பாட்டு விழா நடத்திக்கலாம், இலக்கிய விழா நடத்திக்கலாம். பட் இந்த நிலத்தினுடைய அடிப்படை அடையாளம் என்பது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி இழக்கப்படக்கூடாது, அது சார்ந்த ஒரு தேசிய அடையாளம் இழக்கப்படக்கூடாதுங்கிறப்போ அந்த ஒற்றைன்னு வரக்கூடிய அத்தனையும் அடிச்சு நொறுக்கணும். சிட்டிசன்ஷிப்பும் கான்ஸ்டிடியூஷன் தான் ஒற்றை, அரசியல் சட்டம் தான் ஒற்றை. அதுதான் நமக்கு வந்து திருக்குரானை போல, பைபிளை போல, அல்லது திருவாசகத்தை போலன்னு வச்சுங்க, அதுதான். ஸோ அதுதான் ஒற்றையே தவிர இங்கு மொழிகள் வேறு, இனங்கள் வேறு, வெவ்வேறு பண்பாடுகள், வரலாறு கொண்ட ஒரு மக்களினங்களுடைய தொகுப்புன்னு வரப்போ இங்கே வந்து நமக்கு என்னது, பாண்டிச்சேரியும் சேர்த்து நம்ம 40க்கு மேலே போகாது.
ஆனால் அவனுக்கு வந்து கண்ணா பின்னான்னு இன்னும் ஒரு மடங்கில் ஏறக்குறைய 60% தொகுதி அதிகமாகும். அப்போ அவனுடைய அதிகாரம் நமக்கு மேல் தானே வந்து நிற்கும். அதை எதிர்க்கணும் இல்லை இவங்க இதெல்லாம் சேர்ந்து. அதுக்கு எதிராக அவர் மக்கள் இயக்கம் நடத்தணும் இல்லை. நீ அங்கே எவ்வளோ ஏற்றுறியோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு நீ தொகுதியை ஏற்றி கொடு, நம்பரை ஏற்றி கொடு, அல்லது சட்ட திருத்தம் கொண்டு வா. எங்கே ஒரு பிரச்சனை, எஸ், அடிப்படை அரசியல் சட்ட பிரச்சனைகள் என்று வந்தால் நீங்கள் பாராளுமன்றத்தில் நீங்கள் வாக்களிக்கலாம். கச்சத்தீவு பிரச்சனைன்னு வந்தால் தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதும், அப்படிதான் சொல்லணும். ஈழத்தமிழர் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதன் மீது ஒரு தீர்மானம் என்றால் அதுக்கு எதுக்கு உத்தரப்பிரதேசத்துக்காரன் எதுக்கு ஓட்டு போடணும்? தமிழ்நாட்டினுடைய பார்லிமெண்டரியன்ஸ் ஓட்டு போட்டால் போதும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியா? அப்படி சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், வளங்கள், சாவரனிட்டிங்கிறது வந்து நமது நிலப்பரப்பை பற்றிய ஒரு பிரச்சனையில் மத்திய பிரதேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன இளவு உரிமை தேவை இருக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறனா. ஸோ நம்ம ஃபெடரலிசம்ங்கிறத கம்ப்ளீட்டாக ரீடிஃபைன் பண்ணணும். இப்போ இங்கே 39 பேரையும் ஒரு கட்சி சார்ந்து அனுப்பி வைத்தாலும் ஏதாவது ஆணியாவது பிடுங்க முடியுதா இவங்களெல்லாங்க? மன்னிக்கணும் தப்பான வார்த்தை சொல்கிறது. எந்த ஆணியாவது கிழிக்க முடிஞ்சுதா இவங்க? முடியலைல்ல. 5 வருஷங்கிறது அதிகபட்சமாக கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அப்புறம் பார்லிமெண்ட் லாபியில் டீ வடை சாப்பிட்டு ஏதோ தங்களால் முடிஞ்சது கொஞ்சம் லாபி பண்ணி முடிஞ்சவங்களுக்கு இவ்வளோதான் முடிஞ்சது. இதே இது நீங்கள் மாற்றி 8 கோடி மக்களினுடைய இறையாண்மையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் 39 பேரும், பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 பேரும் அங்கே வந்திருக்காங்க. அந்த 40 பேரும் தான் தமிழ்நாடு சார்ந்த விஷயம் முக்கியமான. அந்த தமிழ்நாடு சார்ந்த ஒன்று ஏனைய மாநிலங்களையும் அது பாதிக்கும் என்றால் அப்போ மற்ற மாநிலங்கள் உள்ளவங்களும் சேர்ந்து ஓட்டு போடலாம், அல்லது இந்தியா முழுவதும் ஓட்டு போடலாம். பட் வி ஹவ் டு கிரியேட்டிவ்லி இமேஜின். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இந்த வந்து படிப்பறிவு இல்லாத ஊர்க்காரங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஊருக்காக முடிவெடுக்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லைங்களா? அந்த நிலைமை இனிமேல் இருக்கக்கூடாது. அந்த விவாதங்களை முன்னெடுக்க வேண்டியதுதான் சட்டப்பேரவையினுடைய வேலை. டீலிமிட்டேஷனில் இங்கே குறையக்கூடாது, இதனை பிச்சை எடுக்க நம்ம உட்காந்துருக்குறோம். இங்கே இன்னும் கூட்டுங்கய்யா, இன்னும் ஒரு 20 தொகுதியை கூட்டுங்க. அங்கே நீங்கள் 60 கூட்டுறீங்களா, இங்கே ஒரு 20 கூட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள். பெரிய மாவட்டங்கள் இருக்குது. ஒரு தொகுதிக்கு வந்து இப்போ ஏறக்கூடிய சராசரி 11 லட்சம் 12 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அதை குறைக்க சொல்லுங்கள். அந்த ஊரில் நீங்கள் கூட்டுறீங்கன்னா இந்த ஊரில் எங்களுக்கு அப்படியெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு, மனித வளர்ச்சி குறியீடுகள் எல்லாம் முன்னாடி ரொம்ப கொண்டு போயிருக்கிறோம், அதுக்காக நாங்கள் தண்டிக்கப்பட முடியாது. ஸோ தொகுதிகளை இப்போ கன்னியாகுமரி தொகுதியை 2ஆக பிரிச்சுருங்க. 6 சட்டப்பேரவை தொகுதியில் 3 ஒரு பாராளுமன்ற தொகுதி பிரிச்சுருங்க. மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் எவ்வளவு கூட்டப்படுகிறதோ அதே அளவுக்கு தொகுதிகள் தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் ஏனைய மாநிலங்களும் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கறதா கோரிக்கையா இருக்கணும். எங்களுக்கு குறைஞ்சிடக்கூடாது எதனா கோரிக்கையாது? அது ஒரு கோரிக்கை, பட் அது முழுமையான கோரிக்கை கிடையாது. நிறைய விஷயங்களை போயிருக்க. நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.